Hi friends, welcome to Sabna's World. Learn how to write in Malayalam through Tamil. இன்னைக்கு வகுப்பு 16ல கீ வரிசை பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அனுப்புற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பார்க்க போறது கீரி. கீரினா தமிழ்லயும் கீரி தான், கீரி பிள்ளைன்னு சொல்லுவோம்ல, மங்கூஸ். அதுக்கு மலையாளத்துல கீரி. கா போட்டு மேலே சுழிச்ச மாதிரி போட்டிங்கன்னா கீ கிடச்சிரும். சின்னரா மேலே ஒரு வள்ளி கீரி, மங்கூஸ். கீஷா. கீஷனா சட்டப்பை, பாக்கெட் சொல்லுவோம்ல, அதுக்கு மலையாளத்தில் கீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. கா போட்டு வள்ளி சுழிச்ச மாதிரி வள்ளி ஷா, கீஷா. பாக்கெட் சட்டைப்பை. கீடம். கீடம்னா பூச்சி, பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மலையாளத்தில் கீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. கா போட்டு சுழிச்ச மாதிரி வள்ளி டா, அனுஸ்வரம் கீடம், பெஸ்ட் பூச்சி. கீருகா. கீருகானா கிழிங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, டேர் அப்படின்னு சொல்கிறதுக்கு மலையாளத்தில் கீருகா. பேச்சு மலையாளத்தில் கீரு அப்படின்னு சொல்லுவாங்க. கீருகா. கா சுழிச்ச மாதிரி வள்ளி ரா, ஊக்குள்ள சின்னம் கீரு கா, கீருகா. த கிழி. கீர்த்தி. புகழ். தமிழ்லையும் கீர்த்தின்னு சொல்லுவாங்க. ஃபேம். அதுக்கு மலையாளத்தில் கீர்த்தி. கா போட்டு சுழிச்ச மாதிரி வள்ளி சின்னரா மேலே அப்படி போட்டிங்கன்னா இருக்கடிச்சிரும். கீர். இத்தா கூட்டக்ஷரம் மேலே ஒரு வள்ளி இத்தி, கீர்த்தி, புகழ், ஃபேம். கீழ்மாடம். கீழ்மாடம்னா பேஸ்மெண்ட், அடித்தளம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பொருள்படுற வார்த்தை தான் கீழ்மாடம். கீ இழு ப்ளஸ்மா இந்த கூட்டக்ஷன் கிடச்சிரும். இழுமா. கீழ்மாடம் எழுதும்போது இப்படி கூட எழுதலாம், தப்பு கிடையாது. பக்கத்தில் தீர்க்கம். டா, அனுஸ்வரம். கீழ்மாடம், பேஸ்மெண்ட், அடித்தளம். கீழ்ப்படுகா. கீழ்ப்படுகனா டு சப்மிட், டு ஒபே. கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பொருள்படுற வார்த்தை தான் கீழ்ப்படுகா. கா சுழிச்ச மாதிரி வள்ளி ழா போட்டு மேலே சந்திரகலா. இப்பா ஒத்த காது கொம்பு இப்பே கிடச்சிரும். டா போட்டு ஊக்குள்ள சின்னம் கா, கீழ்ப்படுகா. டு சப்மிட் ஆர் ஒபே, கீழ்ப்படிதல். கீழ்நடப்பு. கீழ்நடப்புன்னா சபார்டினேஷன், அடிப்பணிதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பொருள்படுற வார்த்தை தான் கீழ்ப்படிதல். கா போட்டு சுழிச்ச வள்ளி கீ, ழா போட்டு கீழே நா போட்டிங்கன்னா இழ்னா கிடச்சிரும். இழு ப்ளஸ்னா இழ்னா இப்படி கூட எழுதலாம். ழா போட்டு சந்திரகலா போட்டு நா போட்டு கூட எழுதலாம். இது ஒரு கூட்டக்ஷரம் இழ்னா. டா இப்பா போட்டு ஊக்குள்ள சின்னம் இப்பு, கீழ்நடப்பு, அடிப்பணிதல், சபார்டினேஷன். கீழடங்கல். சரணடைதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பொருள்படுற வார்த்தை தான் கீழடங்கல். கீ கா போட்டு சுழிச்ச மாதிரி வள்ளி ழா, டா, இங்கா ரெண்டு ngா சேர்த்த கூட்டக்ஷரம், ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருப்பேன். இல். கீழடங்கல், சரணடைவு, சரண்டர். கீர்த்தனம். கீர்த்தனம்னா தமிழ்லையும் கீர்த்தனம் தான், டிவோஷனல் சாங்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பொருள்படுற வார்த்தை தான் கீர்த்தனம். கா சுழிச்ச மாதிரி வள்ளி இர், இத்தா, ஞா, அனுஸ்வரம் கீர்த்தனம். கீர்த்தனம் டிவோஷனல் சாங். கீழ்ப்படி. லோயஸ்ட் ஸ்டெப், கீழே இருக்கப்படி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பொருள்படுற வார்த்தை தான் கீழ்ப்படி. கீ ழா போட்டு மேலே சந்திரகலா இப்பா டா போட்டு வள்ளி போட்டிங்க டீ, கீழ்ப்படி. கீரி மாற்றுகா. கீரி மாற்றுகானா கிழித்தெறியவும், டேர் அப்பார்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பொருள்படுற வார்த்தை தான் கீரி மாற்றுகா. கா போட்டு சுழிச்ச வள்ளி கீ, பெரிய ரா மேலே வள்ளி போட்டிங்கன்னா ரீ, கீரி, மா, தீர்க்கம் மா, இட்டா ரெண்டு ரா சேர்ந்த கூட்டக்ஷரம் தான் இட்டா. ஊக்குள்ள சின்னம் இட்டு கா, கீரி மாற்றுகா, டேர் அப்பார்ட் கிழித்தெறியவும்.
கீழோட்டு, கீழோட்டுனா டவுன்வர்ட், கீழ் நோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொருள்படுற வார்த்தை கீழோட்டு. கா போட்டு சுழிச்சவள்ளி கீ. ழா ரெட்டைக்கொம்பு காது, பக்கத்தில் ஒரு தீர்க்கம் போட்டிங்கன்னா ழோ கீழோ. இட்டா கூட்டக்ஷரம், பக்கத்தில் ஊக்குள்ள சின்னம் போட்டிங்கன்னா இட்டு. கீழோட்டு டவுன்வர்ட் கீழ் நோக்கி. கீழ்பாகம், தமிழ்லையும் கீழ்பாகம் தான், பாட்டம் லோயர் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பொருட்படுற வார்த்தை தான் கீழ்பாகம். கா சுழிச்ச மாதிரி வள்ளி போட்டிங்கன்னா கீ. ரா போட்டு சந்திரகலா இப்படி போட்டிங்கன்னா பா. அதே கொஞ்சம் உள்ளே அப்படியே சேர்த்து போட்டிங்கன்னா தாவாயிடும். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இது பா, இது தா. பா போட்டு தீர்க்கம் பா கா. அனுஸ்வரம் கீழ்பாகம், பாட்டம் லோயர் பார்ட். கீடநாசினி, கீடம் பார்த்தோம், கீடம்னா பூச்சி, நாசினினா அழிப்பது. தமிழில் பூச்சிக்கொல்லி அப்படின்றதுக்கு பொருள்படும் பெஸ்டிசைட். கீடநாசினி கா சுழிச்ச மாதிரி வள்ளி. டா நா தீர்க்கம். ஷா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா ஷீ கிடச்சிரும். நா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா நீ. கீடநாசினி பூச்சிக்கொல்லி பெஸ்டிசைட். கீழ்மண், கீழ்மண்ணா சப்சாயில் லோயர் பார்ட் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லுவோம்ல, நிலத்தடி மண், அடிமண் அப்படின்னு சொல்கிறதுக்கு பொருள்படும் கீழ்மண். கா போட்டு சுழிச்ச மாதிரி வள்ளி கீ. ரா போட்டு கீழே மா போட்டிங்கன்னா இழுமா கிடச்சிரும். ரா சந்திரகலா மா இப்படி கூட எழுதலாம். எண்ணா மேலே சந்திரகலா கீழ்மண், சப்சாயில் நிலத்தடி மண். கீழ்வழி, கீழ்வழினா சப்வே அண்டர்பாஸ் சுரங்கப்பாதை அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு பொருள்படுற வார்த்தை தான் கீழ்வழி. கா சுழிச்ச மாதிரி வள்ளி போட்டிங்கன்னா கீ. ரா சந்திரகலா வா. ரா மேலே வள்ளி போட்டிங்கன்னா ழி. கீழ்வழி அண்டர்பாஸ் சுரங்கப்பாதை. டான் கிழிந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பொருள்படுற வார்த்தை தான் கீறி போய். கா சுழிச்ச மாதிரி வள்ளி கீ. பெரிய ரா மேலே வள்ளி போட்டிங்கன்னா கீரி. இப்பா ரெட்டைக்கொம்பு காது, பக்கத்தில் தீர்க்கம் போட்டிங்கன்னா இப்போ. யா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா ஈ. கீறி போய் கிழிந்து விட்டது டான். கீறி முறிக்குக, கீறி முறிக்குகானா கிழித்தெறியுங்கள், டேர் அப்பார்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பொருள்படுற வார்த்தை தான் கீறி முறிக்குக. கா சுழிச்ச வள்ளி கீ. ரா வள்ளி போட்டிங்கன்னா கீரி. மா ஊக்குள்ள சின்ன மூ. ரா வள்ளி போட்டிங்க ரீ. கா ஊக்குள்ள சின்னம் கூ. கா. கீறி முறிக்குக கிழித்தெறியுங்கள், டேர் அப்பார்ட். கடைசியாக கீர்த்தி பிராப்தி. கீர்த்தி பிராப்தினா கெய்னிங் ஃபேம், புகழ் பெறுதல், புகழ் அடைதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பொருள்படுற வார்த்தை தான் கீர்த்தி பிராப்தி. கா போட்டு சுழிச்ச மாதிரி வள்ளி கீ. இர் இத்தா வள்ளி போட்டிங்கன்னா கீர்த்தி. ப்ரா பா போட்டு முன்னாடி இப்படி போட்டிங்கன்னா ப்ரா கிடச்சிரும். தீர்க்கம் ப்ரா. பா போட்டு கீழே தா போட்டிங்கன்னா இப்தா கிடச்சிரும் கூட்டக்ஷரம். மேலே வள்ளி போட்டிங்கன்னா இப்தி. கீர்த்தி பிராப்தி கெய்னிங் ஃபேம், புகழ் பெறுதல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஷின்ஸும் சஜஷன்ஸும் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.